தமிழகத்தில் லட்சக்கணக்கான இளைஞர்களின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் டிஎன்பிசி குரூப் 2 மற்றும் குரூப் 2A முதன்மை தேர்வு திடீரென நேற்று அதாவது ஜனவரி 8ஆம் தேதி முதல் ஒத்திவைக்கப்பட்டிருப்பது போட்டித் தேர்வு எழுதும் மாணவர்களிடையே கடும் அதிர்ச்சியையும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. தேர்வுக்கு முன்பே தயாராகி நீண்ட தூரம் பயணம் செய்து தேர்வு மையங்களை அடைந்த பலர் கடைசி நேரத்தில் இந்த தகவலை அறிந்து மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளனர். இந்த ஒத்திவைப்புக்கு காரணமாக ஹால் டிக்கெட் மற்றும் தேர்வு மைய ஒதுக்கீட்டில் ஏற்பட்ட பெரும் குளறுபடிகள் என டிஎன்பிசி தரப்பில் விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. சில மாணவர்களுக்கு ஆல் டிக்கெட்டில் குறிப்பிடப்பட்ட தேர்வு மையங்கள் நேரில் சென்றபோது கிடைக்கவில்லை என்றும், ஒரே மையத்தில் தேவைக்கு மேல் மாணவர்களை குவிக்கப்பட்டதால் குழப்பமான சூழ்நிலை ஏற்பட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளன. இதனால் பல இடங்களில் தேர்வர்கள் மற்றும் அதிகாரிகளிடையே வாக்குவாதமும் பதற்றமும் மன அழுத்தம் போன்ற சூழ்நிலைகள் உருவாகியுள்ளது. ஏற்கனவே கடந்த சில ஆண்டுகளாக டிஎன்பிசி தேர்வுகளில் முறைகேடுகள், கசிவுகள், நிர்வாக தவறுகள் குறித்து தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் எழுந்து வரும் நிலையில் ஒரு முக்கியமான முதன்மை தேர்வை கூட சரியான முறையில் நடத்த முடியாத நிலை இந்த ஆட்சியின் நிர்வாகத்திறனை கேள்விக்குறியாக்குகிறது என்ற விமர்சனம் வலுப்பெற்று வருகிறது. தேர்வு என்பது சாதாரண நிகழ்வு அல்ல. அது ஒரு இளைஞனின் பல ஆண்டுகால உழைப்பின் முடிவு. ஆனால் அந்த உழைப்பை மதிக்காத வகையில் இந்த குளறுபடி நடந்துள்ளது என மாணவர்கள் வேதனையுடன் கூறுகிறார்கள். இந்த விவகாரம் அரசியல் ரீதியாகவும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. முன்னாள் முதல்வரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி இந்த சம்பவம் தொடர்பாக கடுமையான கண்டன அறிக்கையை வெளியிட்டுள்ளார். அதில் டிஎன்பிசி போன்ற அரசியல் சார்பற்ற தேர்வு அமைப்பே இந்த நம்பகத்தன்மையை இழந்து வருகிறது. தேர்வுகளை கூட முறையாக நடத்த முடியாத நிலையில் இந்த அரசு உள்ளது என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் மாணவர்களின் மனநிலையை புரிந்து கொண்டு உடனடியாக தெளிவான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளங்களிலும் இந்த விவகாரம் பெரும் விவாதமாக மாறியுள்ளது. பல மாணவர்கள் தங்கள் அனுபவங்களை பகிர்ந்து பயணம், தங்குமிடம், செலவுகள் அனைத்தும் வீணானதாக கூறி வேதனை தெரிவித்துள்ளனர். தேர்வு ஒத்திவைப்பே பிரச்சினை இல்லை, கடைசி நேரத்தில் எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் நடந்ததுதான் எங்களை பாதித்தது என்று அவர்கள் கூறுகின்றனர். டிஎன்பிசி தரப்பில் இந்த தொழில்நுட்ப கோளாறு குறித்து விசாரணை நடத்தப்படும் என்றும், புதிய தேர்வு தேதி மற்றும் புதிய ஹால் டிக்கெட்கள் விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அதுவரை தேர்வர்களின் மனதில் எழுந்துள்ள நம்பிக்கையின்மை மற்றும் ஏமாற்றத்தை எவ்வாறு சரி செய்யப் போகிறார்கள் என்பதே இப்போது பெரிய கேள்வியாக உள்ளது. ஒரு மாநிலத்தின் நிர்வாக தரம் அதன் தேர்வு நடத்தும் முறையிலேயே தெரியும். அந்த வகையில் இந்த சம்பவம் தமிழக அரசுக்கும் டிஎன்பிசிக்கும் ஒரு பெரிய எச்சரிக்கையாகவே பார்க்கப்படுகிறது. இனிவரும் காலங்களில் இதுபோன்ற குளறுபடிகள் நடக்காமல் இருக்க முழுமையான தொழில்நுட்ப ஆய்வு, வெளிப்படைத்தன்மை மற்றும் மாணவர்களின் நேரத்தை மதிக்கும் நிர்வாகம் அவசியமாகிறது என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது.